ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை பத்தி பார்த்துடலாம். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஸோ இந்த டாபிக்கு பின்னாடி நிறைய மிஸ்லீடிங்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதை செய்யுங்க சரியா போயிடும், இந்த க்ரீம் அப்ளை பண்ணுங்க நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் ஒவ்வொன்று பார்த்து நீங்கள் இது பண்ணால் சரியாகுமா அது பண்ணால் சரியாகுமான்னு ரொம்ப குழம்பி போயிருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றின ஒரு தெளிவு கொடுப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம இயற்கையான முறையில் இல்லைன்னா எப்படி அதை நேச்சுரலாக நம்ம ரிவர்ஸ் பண்ணலான்றதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வேற ஒன்றும் இல்லை, பிம்பிள்ஸ். ஸோ இந்த பிம்பிளால் நிறைய பேர் அழகு ரீதியாவோ இல்லைன்னா மன ரீதியாவோ கூட இதெல்லாம் நிறைய பேர் பாதிக்குது. ஸோ இந்த பிம்பிள்ஸ்னால நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கூட வருது. ஸோ இது ஒரு பெரிய பார்க்குறதுக்கு சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அதில் அஃபெக்ட் ஆன ஒரு இண்டிவிஜுவலுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஸோ இதில் நான் உங்களுக்கு இந்த க்ரீம் அப்ளை பண்ணுங்கள், இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நானும் மிஸ்லீட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதில் நான் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு தர்றேன். அதே மாதிரி அதை எப்படி நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்ஸில் மேனேஜ் பண்ண முடியுன்றத பற்றியும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. முதல்ல பிம்பிள்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். உங்கள் ஸ்கின், நம்மளுடைய ஃபேஷியல் ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்வலாகவே நம்ம ஸ்கின்னில் நிறைய போர்ஸ் இருக்கும். எப்போ இந்த போர்ஸ் எல்லாமே ஒன்று க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆக ஆக அதுலேருந்து ஒரு செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கின்னில் இருக்குது. அது வழியாக ஒரு வகையான ஆயில் அது வழியாக தான் நமக்கு செக்ரீட் ஆகுது. ஸோ அந்த இது எப்போ தடைப்படுதோ அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பல்ஜ் மாதிரி சின்னதாக வர ஸ்டார்ட் ஆகி அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகுது. இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் ஒரு மாதிரி அந்த சலம் வர்றதா இருக்கட்டும், சலம் அதுக்கடுத்து ஸ்கார் டிஷ்யூ அது சேஞ்ச் ஆகி அது பர்மனெண்ட்டாக ஒரு ஸ்காராக உங்களுடைய ஃபேஸில் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டேஜ். இப்படி தான் ஒரு பிம்பிள் ஒரு கம்ப்ளீட்டான ஸ்டேஜை அடையுது. பிம்பிள் யாருக்கெல்லாம் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி இது ஒரு அடல்ட் ஸ்டேஜை, ஒரு மேல் ஆர் ஃபீமேல் யாராக இருந்தாலும் அடல்ட் ஸ்டேஜை அடையும் போது ஹார்மோன் பீக்கப் ஆகி அதனால் நமக்கு பிம்பிள் வரும். ஸோ இது ஒன் ஆஃப் தி ரீசன். ஸோ செகண்டரி ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் 70 to 80% எல்லாரும் அஃபெக்ட் ஆகிறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ இது ஒரு ஃபங்கஸோடைய ஓவர் க்ரோத்னால வர்றது தான் நமக்கு பிம்பிள். நீங்கள் எல்லாரும் பொதுவாக ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல நம்மளுடைய ஹியூமன் செல்ஸ் மாதிரியே பாக்டீரியல் செல்ஸ் இருக்குது, வைரல் செல்ஸ் இருக்குது, ஃபங்கல் செல்ஸ் இருக்குது, ஈஸ்ட் செல்ஸ், இதெல்லாமே நிறையாவே நம்ம உடல்ல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கான்செப்ட் சொல்றேன், இதை மட்டும் நல்லா கொஞ்சம் நீங்க டீடைல்டாக புரிஞ்சுக்கோங்க. எப்போ இந்த பாக்டீரியல் செல்ஸோ இல்லைன்னா ஃபங்கல் செல்ஸோ இல்லைன்னா ஈஸ்ட் செல்ஸ் இது மாதிரி நமக்கு உள்ள இருக்கிறத தான் நம்ம கட் ஃப்ளோரான்னு சொல்லுவோம். ஃப்ளோரான்னா இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அதை தான் நம்ம பாக்டீரியல் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா ப்ரோபயோட்டிக் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த உள்ள இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ல ஏதாவது ஒரு இம்பேலன்சஸ் ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இன்னொரு ஆர்கானிசமுடைய குரூப் இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியாவையும் சேர்த்து கில் பண்ணிடுது. ஸோ ஒன்ஸ் உங்கள் பாக்டீரியல் செல்ஸ் அந்த இடத்துல அதோடைய காலனி கம்மியாயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபங்கல்ஸ் ஓவர் க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய சதவீதங்கள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் பாக்டீரியல் செல் குறைஞ்சு அந்த எம்டி ஸ்பேசஸை இந்த ஃபங்கல் செல்ஸ் நிறைய கவர் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் அந்த ஃபங்கல் செல்ஸ் நிறைய கவர் ஆனதுக்கு அப்புறமா இந்த கண்டிஷனை நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனல் ஃபங்கல் ஓவர் க்ரோத் அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். இதோடைய வெளிப்பாடாக நமக்கு பிம்பிள்ஸ் வரலாம், டேண்ட்ரஃப்ஸ் நிறையா இருக்கிறது. ஸோ உங்களுக்கு இப்போ டேண்ட்ரஃப் நிறையா இருக்குது ப்ளஸ் அது கூட சேர்ந்து பிம்பிளும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபங்கஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு கண்டிஷனையும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும்.
இது மட்டும் இல்லாமல் நிறைய லைஃப் ஸ்டைல் ஓரியன்டான இஷ்யூஸும் இருக்குது. லேக் ஆஃப் ஸ்லீப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம அதிகமாக நீங்கள் எக்ஸ்டர்னல் ரொம்ப கெமிக்கலில் எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்துலையும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ஓகே, இப்போ நம்ம இதோடைய மேனேஜ்மெண்ட்டு எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, நான் சொன்ன மாதிரியான அந்த ஃபங்கஸ் ஓவர் க்ரோத்தாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபங்கஸை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு நல்ல ப்ரோபயோட்டிக்ஸை நீங்கள் திரும்பியும் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ லாங் டேர்ம் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சில சிம்டம்ஸ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாச்சும் இச்சிங் இருக்கலாம், இல்லைனா ரெட் கலர் பேச்சஸ், ஸ்கின்னில் எங்கேயாவது இச்சிங்ஸு, ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் உங்களுக்கு ஃபங்கல் ஓவர் க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ட உடனே வயிறு உப்பசம் ஃபீல் பண்ணுறது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறது, மோஷனில் கான்ஸ்டிபேஷன், அப்படி இல்லைன்னா டயரியா லூஸ் மோஷனாகவே போகிறது, சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறது, இந்த மாதிரியான சிம்டம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸை க்யூர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய இதை நம்ம கட்டுன்னு சொல்லுவோம், அந்த கட்டில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தான் பிம்பிள் வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஆன்டிபயோட்டிக் கோர்சஸ் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக் கோர்சஸ் வித் அடுத்ததாக நீங்கள் வந்து ப்ரீபயோட்டிக்ஸும் எடுத்துக்கணும். உங்கள் டயட்டில் இருந்து சுகரை 80% கட் டவுன் பண்ணுங்கள். நல்ல ரிச் இன் மற்ற மினரல்ஸ் எல்லாம் ரிச்சான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. ஸோ கார்ப்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் எல்லா நியூட்ரிஷனும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபுட் எடுத்துக்கோங்க. இந்த ஃபங்கஸ் வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஃபங்கஸ் வந்து ஸ்வீட்டில் நிறையா நீங்கள் ஸ்வீட் சாப்பிட சாப்பிட ஃபங்கஸ் க்ரோத் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை ஸ்டார்வேஷன் பண்ணி தான் நம்ம வந்து குறைக்கணும். ஸோ அதுக்கு மெயினாக நீங்கள் ஃபாஸ்டிங்ஸ் பண்ணலாம், இல்லைனா லோ கார்ப் ஆர் கிரெயின் ஃப்ரீ டயட்னா யூஸ்வல் இப்போ எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி கிரெயின் ஃப்ரீ டயட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்டரி இருக்கிற ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக இப்போ வெளியில் போகிற ஆள், கெமிக்கல் எக்ஸ்போஸ் ஆகிற ஆள், அப்படி அந்த மாதிரினா நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3-5 டைம்ஸ், இல்லை நீங்கள் வெளியில் அதிகமாக போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ்ன்றது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸ்வெட்டிங்கு, அப்புறம் வந்து சோனா, அப்படி இல்லைன்னா ஸ்டீம்ஸ் எடுக்கலாம். இதெல்லாம் எடுக்கிற மூலிமா உங்களுடைய போர்ஸ் நல்லா ஓப்பன் ஆகி எலிமினேஷனுக்கு நல்லா ப்ராப்பராக இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்து மெயினாக இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுங்கள். முக்கியமானது ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்குது அப்படின்னாலும் நிறையா பிம்பிள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்சஸை க்யூர் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் வந்து மேஜர் ரீசன்ஸ். அண்ட் இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஒரு ஆங்கிளில் க்யூர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஏதோ க்ரீம் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் ஹேக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து ஒரு சிம்டமேட்டிக்கல் க்யூர் கிடைக்கலாமே தவிர்த்து அது வந்து லைஃப் லாங் வந்து மெயின்டைன் ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிளைண்டாக எதையோ பின்னாடி போகிறத விட்டுட்டு ஒரு பேஸில் எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் அதோடைய ரூட் காஸ் என்ன, அதோடைய சயின்டிஃபிக்கான இதை எப்படின்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிம்பிளோடைய மேனேஜ்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கணும். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்றதை கேட்டு கண்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பிம்பிளே போகலன்னு மன உளைச்சலில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு